Hi students, இன்னைக்கு நாம thermodynamicsல enthalpy அதுக்கப்புறம் internal energy இது ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை தான் பார்க்க போறோம். அதாவது வெப்ப இயக்கவியல்ல enthalpy அக ஆற்றல் இது ரெண்டுத்துக்கு நடுவுல என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கறத டெரைவ் பண்ணி அந்த டெரிவேஷன்ல இருந்து இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்ன வரும் அப்படிங்கறத பார்க்க போறோம். முதல்ல enthalpy அப்படிங்கறத H அப்படிங்கற லெட்டர்னால குறிப்பிடுவோம். H இதோட ஈக்குவேஷன் என்னன்னா H equal to E plus PV. இதில் இருக்க H அப்படிங்கிறது enthalpy, E அப்படிங்கிறது internal energy. சில டெக்ஸ்ட் புக்கில் U அப்படின்னும் மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நம்ம E அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அடுத்து P அப்படிங்கிறது ப்ரெஷர், V அப்படிங்கிறது வால்யூம். இப்போது இது ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன், அதாவது நிலைச்சார்பு. எந்த ஒரு நிலைச்சார்புமே இறுதி நிலை, ஆரம்ப நிலை இது ரெண்டை பொறுத்து தான் இருக்கும். நம்ம இதோட இறுதி நிலையை H2 அப்படின்னு குறிப்பிடலாம். அப்போ இதை H2 அப்படின்னு குறிப்பிட்டோம்னா இன்டர்னல் எனர்ஜி E அப்படிங்கிறத E2 அப்படின்னு குறிப்பிடுவோம். அதற்கடுத்து இதில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் அப்படிங்கிறது பெரும்பாலும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். வால்யூமில் ஏற்படக்கூடிய சேஞ்சை V2 அப்படின்னு நம்ம எழுதலாம். இப்போது இது இறுதி நிலை, ஃபைனல் ஸ்டேட்டோடது. இதே இனிஷியல் ஸ்டேட்டுக்கு என்ன இருக்குன்னா H1 equal to internal energy அதே மாதிரி E1 plus PV1. இப்போ Hல ஏற்பட்டிருக்க சேஞ்சை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். H2 minus H1 அப்படிங்கிறத டெல்டா H அப்படின்னு எழுதலாம். அப்போ E2 minus E1 இதில் இருக்கக்கூடிய சேஞ்சை நம்ம டெல்டா E அப்படின்னு எழுதலாம். ப்ளஸ் இப்போ P அப்படிங்கிறது ஸ்டேபிளாக இருக்குது, அதாவது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அதனால் நான் P அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். அடுத்தது V2 மைனஸ் V1 டெல்டா V அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணலாம். இப்போது இந்த இடத்துல P டெல்டா V அப்படிங்கிறது ப்ரெஷர், வால்யூமில் ஏற்படக்கூடிய சேஞ்சு குறிக்குது. இப்போது ரியாக்ஷனில் ஈடுபடக்கூடிய எல்லாமே கேசியஸாக, அதாவது வாயுக்களாக இருக்கிற பட்சத்தில் இந்த இடத்துல நம்ம வாயு சமன்பாட்டை பயன்படுத்தலாம். வாயு சமன்பாடு அப்படிங்கிறது PV ஈக்குவல் டு nRT. இதில் P அப்படிங்கிறது ப்ரெஷர், V அப்படிங்கிறது வால்யூம், N அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ், R அப்படிங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட், T அப்படிங்கிறது வெப்பநிலை. எப்படி நம்ம H2 மைனஸ் H1ன்னு கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி எந்த ஒரு வாயுலையும் இனிஷியல் ஸ்டேட், ஃபைனல் ஸ்டேட் இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் சொல்லலாம். இது ஒரு ப்ராசஸ்ன்னு எடுக்கிறப்போ இனிஷியல் ஸ்டேட், ஃபைனல் ஸ்டேட்னு எடுப்போம். ஒரு ரியாக்ஷனாக இருக்கிற பட்சத்தில் ரியாக்டன்ட், ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் ப்ராடக்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம், இதை வந்து ஃபைனல் ஸ்டேஜ் அப்படிங்கிறதோட நான் கம்பேர் பண்ணுறேன். இதில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸை PV1 ஈக்குவல் டு, அடுத்து இதில் R அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேஸ் கான்ஸ்டன்ட், T அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சரில் தான் நம்ம இந்த மெஷர்மெண்ட்டை பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இதில் சேஞ்ச் ஆக போகிறது என்ன அப்படின்னா N1RT. இப்போ நம்ம P1V ஈக்குவல் டு N1RT அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம திருத்திட்டோம்னா நமக்கு ரியாக்ஷனோட ஸ்டடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ஃபைனல் ஸ்டேட்னு எடுத்துக்கிட்டேன். இது இனிஷியல் ஸ்டேட்டுக்கு எழுதுறேன் அப்படின்னா VI அப்படின்னு எழுதுறேன் ஈக்குவல் டு NIRT. இது ரெண்டில் ஏற்பட்டிருக்க சேஞ்ச் அப்படிங்கிறது நம்ம இதுலேருந்து கண்டுபிடிச்சோம்னா ஃபைனல் ஸ்டேட்லேருந்து இனிஷியல் ஸ்டேட்டை மைனஸ் பண்ணலாம். இந்த இடத்துல P டெல்டா V, ஏன்னா VF மைனஸ் VI, அதாவது V ஃபைனல் ஸ்டேட் மைனஸ் இனிஷியல் ஸ்டேட் அப்படிங்கிறத எழுதுவோம் ஈக்குவல் டு Nல ஏற்பட்டிருக்க சேஞ்சஸை டெல்டா N அப்படின்னு எழுதலாம். பட் இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்சது பூரா கேசியஸ் ஸ்டேட்டோடது, ஸோ அதனால் டெல்டா NG அப்படின்னு எழுதுகிறேன். RT அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், அது அப்படியே தான் இருக்க போகுது. இப்போது இந்த சமன்பாட்டில் P டெல்டா Vக்கு நம்ம அந்த ஈக்குவேஷனில் நம்ம டெரைவ் பண்ண கான்ஸ்டன்ட்டை எடுத்துகிட்டு வந்து எழுதலாம். ஸோ இப்போ டெல்டா H ஈக்குவல் டு டெல்டா E ப்ளஸ் டெல்டா NGRT. இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா P டெல்டா Vங்கிறது டெல்டா NGRT அப்படிங்கிறதுல தான் தெரியுது. ஸோ அப்போ ப்ரெஷர், வால்யூமில் ஏற்படக்கூடிய சேஞ்ச் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ், அதாவது கேசியஸ் மாலிகுல், வாயு நிலையில் எத்தனை மூலக்கூறுகள் வினையில் ஈடுபடுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த டெல்டா ஹெச்சுக்கும் டெல்டா ஈக்கும் நடுவில் இருக்கக்கூடிய தொடர்பு அப்படிங்கிறது அமையுது.
ஸோ இப்போ டெல்டா ஹெச்சுக்கும் டெல்டா ஈக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை டிஃபைன் பண்ணுறது அங்கே இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கேசியஸ் மாலிகுல். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இல்லை, நம்பர் ஆஃப் கேசியஸ் மாலிகுல். ஏன்னா ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது கேசியஸ் மாலிகுல் இருக்கலாம், லிக்விட் மாலிகுல் இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல கேசியஸ் மாலிகுல் எவ்வளோ அப்படிங்கிறது தான் டெல்டா ஹெச்சுக்கும் டெல்டா ஈக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை டிஃபைன் பண்ணுறது. ஸோ இப்போ இந்த டெர்மினாலஜியை வச்சுக்கிட்டு நம்ம சில ப்ராப்ளம்ஸை பார்க்கலாம். இப்போது ப்ராப்ளம் பார்க்கலாம். If delta H is the change in enthalpy and delta E is the change in internal energy accompanying a gaseous reaction, then அதாவது டெல்டா ஹெச்ங்கிறது என்தால்பி, டெல்டா இ அப்படிங்கிறது அக ஆற்றல். இது ரெண்டுத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் வாயு வினையில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வாயு வினையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த ஈக்குவேஷனை இந்த இடத்துல எழுதலாம். டெல்டா ஹெச் ஈக்குவல் டு டெல்டா இ ப்ளஸ் டெல்டா என்ஜிஆர்டி. இப்போ இந்த டெல்டா என்ஜி அப்படிங்கிறது தான் டெல்டா ஹெச்சுக்கும் டெல்டா ஈக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை டிஃபைன் பண்ணுது. இப்போது டெல்டா என்ஜி அப்படிங்கிறது மொத்தமாக 3 வகையாக இருக்கலாம். ஒன்று டெல்டா என்ஜி அப்படிங்கிறது 0 இருக்கலாம். அதாவது மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறது இனிஷியல் ஸ்டேட்டுக்கும் ஃபைனல் ஸ்டேட்டுக்கும் சமமாக இருந்துச்சுன்னா டெல்டா என்ஜிங்கிறது 0 ஆகும். அப்படி இல்லைன்னா டெல்டா என்ஜி அப்படிங்கிறது நெகட்டிவாக இருக்கலாம். நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா இனிஷியல் ஸ்டேட்டில், அதாவது ரியாக்டண்ட்டில் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் அதிகமாகவும் ஃபைனல் ஸ்டேட்டில் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கம்மியாகவும் இருக்கலாம். இப்போ டெல்டா என்ஜி நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ஒரு கான்செப்ட் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி டெல்டா என்ஜி அப்படிங்கிறது பாசிட்டிவாக இருந்தாலும் ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போ இந்த சமன்பாட்டில் டெல்டா என்ஜி அப்படிங்கிறது 0 இருந்துச்சுன்னா என்ன கிடைக்கும்னா டெல்டா ஹெச் அண்ட் டெல்டா இ அப்படிங்கிறது ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ டெல்டா ஹெச்சும் டெல்டா இயும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ டெல்டா ஹெச் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல மைனஸ் அப்படின்னு வரும். அப்போ இங்கே டெல்டா ஹெச் அப்படிங்கிறது பெருசாகவும் டெல்டா இ அப்படிங்கிறது ஸ்மாலாகவும் இருக்கும். ஸோ அப்போ டெல்டா ஹெச் அப்படிங்கிறது பெருசாகவும் டெல்டா இ அப்படிங்கிறது ஸ்மாலாகவும் இருக்கும். அதே டெல்டா என்ஜியோட மதிப்பு பாசிட்டிவாக, அதாவது ப்ளஸ்ஸின் மதிப்பில் இருந்துச்சுன்னா டெல்டா இ கூட அதிகமாக ஆட் ஆகும். அப்போது டெல்டா இ அப்படிங்கிறது இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல டெல்டா இ அதிகமாகவும் டெல்டா ஹெச் கம்மியாகவும் இருக்கும். ஸோ இப்போ இந்த கான்செப்டை வச்சுக்கிட்டு இதோட ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டெல்டா ஹெச் அப்படிங்கிறது எப்போவுமே டெல்டா இயை விட அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கம்மி. ஏன்னா டெல்டா ஹெச் ஈக்குவல் டு டெல்டா இ அப்படிங்கிறது டெல்டா என்ஜி 0 இருந்துச்சுன்னா நமக்கு அந்த கான்செப்ட் கிடச்சிச்சு. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தவறானது. அடுத்து ஆப்ஷன் பி, டெல்டா ஹெச் லெஸ் தென் டெல்டா இ. இது எப்போ இருக்குன்னா இஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் இஸ் கிரேட்டர் தென் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இது கேசியஸ் மாலிகுல். கேசியஸ் மாலிகுலில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் அப்படிங்கிறது அதிகமாகவும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் கம்மியாகவும் இருந்துச்சுன்னா இது அதிகம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதுவும் தவறு. அடுத்து எப்படி டெல்டா ஹெச்ங்கிறது டெல்டா இயை விட எப்போயுமே கிரேட்டர் வேல்யூவாக இருக்க முடியாதோ அதே மாதிரி டெல்டா ஹெச்ங்கிறது எப்போவுமே டெல்டா இயை விட லெஸ் தென்னாகவும் இருக்க முடியாது. அப்போ இதுவும் தவறு. ஸோ இப்போ டெல்டா ஹெச் அப்படிங்கிறது டெல்டா இ எப்பன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட், வினை படுபொருட்களின் மோல்களின் எண்ணிக்கை வினை படுபொருட்களின் எண்ணிக்கையை விட குறைவாக இருக்கிறப்ப டெல்டா ஹெச்சோட மதிப்பு அப்படிங்கிறது நெகட்டிவாக இருக்கும். ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். ஸோ அப்போ இந்த நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது டெல்டா என்ஜி அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய மேஜர் ஃபேக்டர். ஸோ அந்த டெல்டா என்ஜி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அதிலிருந்து தான் நம்ம இந்த ஆன்சரை அரைவ் பண்ணோம். ஸோ இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபார் த ரியாக்ஷன் N2 + 3H2 2NH3, இந்த வினையில் இருக்கக்கூடிய டெல்டா ஹெச் மதிப்பை கேட்டிருக்காங்க. இந்த டெல்டா ஹெச் மதிப்பை டெரைவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஏற்கனவே ஈக்குவேஷன் தெரியும். அந்த ஈக்குவேஷன் எழுதலாம். ஸோ டெல்டா ஹெச் ஈக்குவல் டு டெல்டா இ ப்ளஸ் டெல்டா என்ஜி ஆர்டி. இப்போ டெல்டா என்ஜியை கண்டுபிடிக்க போகிறோம். டெல்டா என்ஜி அப்படிங்கிறது கேசியஸ் மாலிகுலில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை தான் குறிக்குது. ஸோ இப்போ டெல்டா என்ஜி அப்படிங்கிறது நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ டெல்டா என்ஜி ஈக்குவல் டு ப்ராடக்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கேசியஸ் மாலிகுல், இது கேசியஸ் மாலிகுலை குறிக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல 2 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்போ 2 எப்போவுமே ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட் தான் எழுதணும். ஸோ இப்போ ப்ராடக்டில் 2, ரியாக்டன்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே 3 கேசியஸ் மாலிகுலும் இங்கே ஒரு கேசியஸ் மாலிகுலும் இருக்குது. ஸோ அப்போ 2 - 4. இந்த 4 அப்படிங்கிறது எங்கேருந்து வந்துச்சுன்னா இங்கே ஒரு மாலிகுல், இந்த இடத்துல 3 மாலிகுல் இருக்குது. ஸோ அப்போ 2 - 4 அப்படிங்கிறது
-2 அப்படின்னு எனக்கு கிடைக்குது. ஸோ இப்போ டெல்டா என்ஜியோட மதிப்பு -2. ஸோ இப்போ இந்த -2வை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா டெல்டா ஹெச் ஈக்குவல் டு டெல்டா இ -2 RT அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ இப்போ இதில் ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் சரியான பதில். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ப்ராடக்டில் இருந்து தான் ரியாக்டண்ட்டை மைனஸ் பண்ணணும். தவறாக பண்ணீங்க அப்படின்னா +2 அப்படிங்கிற தவறான பதிலில் நம்மளை லீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபார் த ரியாக்ஷன் H2 plus I2 2HI, the change in enthalpy delta H will be. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹைட்ரஜன் அயோடின், இந்த ரெண்டு கேஸஸ் மாலிகுலும் ஹைட்ரஜன் அயோடைடு அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணுது. ஸோ டெல்டா ஹெச்சும் டெல்டா இயும் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்பர் ஆஃப் கேஸஸ் மாலிகுல் தான் டிஃபைன் பண்ணணும்னு தெரியும். ஸோ இப்போ டெல்டா என்ஜியோட மதிப்பை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ டெல்டா என்ஜி அப்படிங்கிறது என்ன? ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் கேஸஸ் மாலிகுல் இன் ப்ராடக்ட், விளைபொருளில் இருக்கக்கூடிய வாயு மோல்களின் எண்ணிக்கை. இந்த இடத்துல 2 மூலக்கூறு இருக்குது. ஸோ இப்போ 2 மைனஸ், இப்போ அயோடினும் கேஸ் தான். ஸோ இப்போ இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 1. ஸோ இப்போ இங்கே 1, இந்த இடத்துல இருக்கக்கூடிய 1. ஸோ இப்போ 2 - 2 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ டெல்டா என்ஜி அப்படிங்கிறது 0 ஆச்சுன்னா டெல்டா ஹெச் ஈக்குவல் டு டெல்டா இ அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு நம்மளை லீட் பண்ணோம். ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏல டெல்டா ஹெச் ஈக்குவல் டு டெல்டா இன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் சரியான பதில். இந்த இடத்துல நம்ம மாலிகுலாரிட்டியை டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த 2 மோல்களில் எண்ணி இந்த தவறான ஆன்சருக்கு லீட் பண்ணிடக்கூடாது. நம்பர் ஆஃப் கேஸஸ் மாலிகுலை கண்டுபிடிச்சிட்டு அதை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டெல்டா ஹெச்சோட மதிப்பு கிடைக்கும். ஸோ அடுத்த கேள்வியை பார்க்கலாம். ஃபார் த ரியாக்ஷன் C2H5OH, அதாவது எத்தனால் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் 2CO2 + 3H2O. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லிக்விட் மாலிகுல், கேசியஸ் மாலிகுல், அதாவது திரவ மூலக்கூறு, வாயு மூலக்கூறு ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதை டெரைவ் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல நம்மளோட ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். டெல்டா ஹெச் ஈக்குவல் டு டெல்டா இ ப்ளஸ் டெல்டா என்ஜி ஆர்டி. ஸோ அடுத்ததான் நம்ம கண்டுபிடிக்க போகிறது டெல்டா என்ஜியோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். டெல்டா என்ஜி அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகுலில் ரியாக்டண்ட்டுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல ப்ராடக்ட் அப்படிங்கிறது 2CO2 + 3H2O இருக்குது. ஆனால் நாம் கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா கேசியஸ் மாலிகுல் மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இதை மட்டும்தான் எடுத்துக்கணும். இந்த இடத்துல டெல்டா என்ஜி ஈக்குவல் டு 2, இது ப்ராடக்டோடது. ப்ராடக்டோடதோட நிறுத்திடக்கூடாது, நம்ம ரியாக்டண்ட்டே ஐடென்டிஃபை பண்ணோம். அடுத்து ரியாக்டண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3CO2 இருக்குது. ஸோ அப்போ 3 அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல -3 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இங்கே லிக்விட் இருக்குது, அதெல்லாம் நம்ம எடுக்கல, வெறும் கேஸஸ் மாலிகுலை மட்டும்தான் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ டெல்டா என்ஜி ஈக்குவல் டு 2 - 3 இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ இப்போ டெல்டா என்ஜிங்கிறதுக்கு பதில் -1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் டெல்டா ஹெச் ஈக்குவல் டு டெல்டா இ மைனஸ் ஆர்டி. ஸோ இப்போ இந்த ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ இப்போ இதில் ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். திரும்பவும் சொல்கிறேன், ப்ராடக்ட்ல இருந்து தான் ரியாக்டண்ட்டை மைனஸ் பண்ணணும். தவறாக மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் தப்பாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ அடுத்த கேள்வியை பார்க்கலாம். ஃபார் த ரியாக்ஷன் C3H8, அதாவது ப்ரோபேன், இந்த ப்ரோபேன் வாயு அப்படிங்கிறது +5O2 ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகுது. ரியாக்ட் ஆகி கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் H2O அப்படிங்கிறத கொடுக்குது. இதில் டெல்டா ஹெச் மைனஸ் டெல்டா இயோட மதிப்பை கேட்டிருக்காங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே டெல்டா ஹெச்சோட வேல்யூ டேரெக்டாக கண்டுபிடிப்போம். பட் இந்த இடத்துல அந்த ஈக்குவேஷனை சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நம்மளோட ஸ்டெப்பை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். என்ன அப்படின்னா முதல்ல எடுத்த உடனே நம்மளோட சமன்பாடை எழுதிக்கலாம். டெல்டா ஹெச் ஈக்குவல் டு டெல்டா இ ப்ளஸ் டெல்டா என்ஜி ஆர் டி. அடுத்ததாக டெல்டா என்ஜியை கண்டுபிடிப்போம். இந்த டெல்டா என்ஜி மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கலாம். டெல்டா என்ஜி அப்படிங்கிறது கேஸ் மாலிகுலில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு ஃப்ரம் ப்ராடக்ட் டு ரியாக்டன்ட். ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல 3CO2 இருக்குது, இதுதான் கேஸ், இந்த லிக்விட் எடுத்துடக்கூடாது. ஸோ இப்போ 3 மைனஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5O2, இதுவும் கேஸ் மாலிகுல் தான். அடுத்து 1 ப்ரோபேன் இருக்குது, இதுவும் கேஸ் மாலிகுல் தான். ஸோ இப்போ 5 + 1 6 அப்படிங்கிறத எழுதிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு ஆன்சராக கிடைக்கக்கூடியது -3. இப்போ டெல்டா என்ஜியோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை இந்த டெல்டா என்ஜி சமன்பாட்டில் எழுதலாம். ஸோ டெல்டா ஹெச் ஈக்குவல் டு டெல்டா இ மைனஸ்
3RT. நம்ம இது வரைக்கும் பார்த்த ப்ராப்ளம் எல்லாத்துலேயுமே இந்த ஸ்டெப்போடவே ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா டெல்டா ஹெச் மைனஸ் டெல்டா இயோட மதிப்பை தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடிய ப்ளஸ் டெல்டா இயை நான் இந்த பக்கம் கொண்டு வரலாம். ஸோ அப்போ டெல்டா ஹெச் மைனஸ் டெல்டா இ ஈக்குவல் டு மைனஸ் 3RT. ஸோ டெல்டா ஹெச் சமன்பாட்டில் நேரடியாக இல்லாமல் டெல்டா இ இந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது மைனஸ் 3RT. ஸோ இந்த இடத்துல ஆப்ஷன் பியில் அந்த ஆன்சர் இருக்குது. ஸோ இப்போ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஸோ இப்போ அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு அசர்ஷன் அண்ட் ரீசன், அதாவது ஒரு கூற்று ஒரு காரணம் ரெண்டும் கொடுத்துருக்காங்க. முதல்ல இது ரெண்டும் சரியா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ டெல்டா ஹெச் அண்ட் டெல்டா இ ஆர் ஆல்மோஸ்ட் த சேம் ஃபார் த ரியாக்ஷன். அதாவது N2 + O2 gives 2NO அப்படிங்கிறதுல டெல்டா ஹெச் டெல்டா இ மதிப்பு ஒரே மதிப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. இது ஒரே மதிப்பா இல்லையான்னு நம்ம செக் பண்ணலாம். இது செக் பண்ணுறதுக்கு நமக்கு டெல்டா ஹெச் ஈக்குவல் டு டெல்டா இ ப்ளஸ் டெல்டா என்ஜி ஆர்டி. ஸோ இப்போ டெல்டா என்ஜி மதிப்பை கண்டுபிடிக்கலாமா? இந்த இடத்துல ப்ராடக்டில் 2 அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ டெல்டா என்ஜி அப்படிங்கிறது ப்ராடக்டில் இருக்கக்கூடிய கேசியஸ் மாலிகுல் 2 மைனஸ் ரியாக்டன்ட்ல இருக்கக்கூடிய கேசியஸ் மாலிகுல் இந்த இடத்துல ஒன்று இருக்கு, இங்கேயும் ஒன்று இருக்கு. ஸோ அப்போ 2 மாலிகுலை இதில் எடுத்தோம் அப்படின்னா 2 - 2 = 0. ஸோ இப்போ இந்த இடத்துல டெல்டா என்ஜி அப்படிங்கிறது 0 ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது டெல்டா ஹெச் ஈக்குவல் டு டெல்டா இ. ஸோ இப்போ டெல்டா ஹெச் டெல்டா இ ரெண்டுமே நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போது கூற்று பார்க்கலாம். கூற்றில் டெல்டா ஹெச் டெல்டா மதிப்பு ரெண்டுமே ஒரே மதிப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கூற்று அப்படிங்கிறது சரியானது தான். அதே நேரத்தில் காரணம் அப்படிங்கிறதுல வினைப்படு பொருட்கள் வினைவிளை பொருட்கள் அனைத்தும் வாயு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், இதில் வினைப்படு பொருட்களும் வினைவிளை பொருட்களும் எல்லாமே கேசியஸ் ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ காரணமும் கரெக்டு தான். பட் இந்த இடத்துல காரணம் அப்படிங்கிறது ப்ராப்பரான ரீசனான்னு பார்க்கலாம். இந்த கூற்றில் டெல்டா ஹெச்ங்கிறது டெல்டா இக்கு சமமாக இருந்துச்சு. அது வாயுக்களாக இருந்ததுனால மட்டுமே அது சமமாக இல்லை. இந்த இடத்துல வாயுக்களின் எண்ணிக்கை சமமாக இருந்துச்சு. அதனால தான் இது டெல்டா ஹெச் ஈக்குவல் டு டெல்டா இ அப்படிங்கிறது வந்துச்சு. ஸோ இப்போ கொடுத்துருக்க ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏல வந்து பார்த்தீங்கன்னா போத் அசர்ஷன் அண்ட் ரீசன், அதாவது காரணம் கூற்று ரெண்டுமே சரி. காரணம் அப்படிங்கிறது கூற்றுக்கு சரியான விளக்கம்னு சொல்லியிருந்தாங்க. காரணம் கூற்று ரெண்டுமே சரின்னு தான் தெரியும், ஆனால் காரணம் அப்படிங்கிறது சரியான விளக்கமாக இந்த இடத்துல இல்லை. ஸோ அப்போ இது தவறான பதில். அடுத்து ஆப்ஷன் பியில் பாருங்கள், கூற்று காரணம் ரெண்டுமே சரி, ரெண்டுமே சரின்னு தெரியும், ஆனால் காரணம் அப்படிங்கிறது கூற்றுக்கான ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, மேலும் காரணமானது கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதுதான் சரியான பதில். அடுத்து கூற்று சரி காரணம் தவறுன்னு சொல்லியிருக்காங்க. கூற்று காரணம் ரெண்டுமே சரி தான், அதனால இதுவும் தவறான பதில். கூற்று காரணம் இரண்டுமே தவறுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த ஆன்சரும் இல்லை. ஸோ இப்போ இந்த இடத்துல கூற்று அப்படிங்கிறதும் காரணம் அப்படிங்கிறதும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு தான், ஆனால் அதோட ரீசன் அப்படிங்கிறது மட்டும்தான் ரீசனிங் ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை அப்படிங்கிறதுனால ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியான பதில். ஸோ இப்போ அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு 4 ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொஷின்னு பார்க்கலாம். அசியூம் ஈச் ரியாக்ஷன் இஸ் கேரிட் அவுட் இன் எ ஓப்பன் கண்டெய்னர் ஃபார் விச் ரியாக்ஷன் வில் டெல்டா ஹெச் ஈக்குவல் டு டெல்டா இ. அதாவது ஒவ்வொரு வேதி வினையும் திறந்த கலனில் நடக்குது. அப்படி நடக்கிற இந்த வினையில் டெல்டா ஹெச்சும் டெல்டா இயும் சமம் அப்படின்னா இந்த கொடுத்துருக்க வினையில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல டெல்டா ஹெச்சும் டெல்டா இயும் சமமாகணும் அப்படின்னா நமக்கு என்ன கண்டிஷன் அப்படிங்கிறது, டெல்டா ஹெச் ஈக்குவல் டு டெல்டா இயா இருக்கணும். அப்படின்னா டெல்டா என்ஜி ஆர்டி. இந்த சமன்பாட்டில் மாறிலியாக இருக்கக்கூடிய டெல்டா என்ஜியோட மதிப்பு அப்படிங்கிறது 0வாக இருந்தால் மட்டுமே முடியும். ஸோ அப்போ டெல்டா என்ஜி எந்த சமன்பாட்டில் 0மாக இருக்கோ அந்த சமன்பாட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் சரியான பதில். முதல்ல ஆப்ஷன் ஏவை பார்க்கலாம். இந்த இடத்துல டெல்டா என்ஜியோட மதிப்பு டெல்டா என்ஜி ஈக்குவல் டு ப்ராடக்டில் 2 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அப்போ 2 மூலக்கூறுகள், ஸ்டார்டிங் மெட்டீரியலில் 2 இருக்குது. ஸோ அப்போ 2 - 2 = 0. ஸோ அப்போ இந்த இடத்துல டெல்டா என்ஜியோட மதிப்பு 0 அப்படின்னு வருது. ஸோ அப்போ இதுதான் சரியான பதில். ஸோ இது சரியான பதிலாக இருந்தாலும் மீதம் இருக்கக்கூடிய 3 ஆப்ஷனையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். அடுத்து ஆப்ஷன் பியை பார்க்குறோம். இதில் டெல்டா என்ஜி அப்படிங்கிறதுக்கு ப்ராடக்டில் இந்த இடத்துல 2 ஹைட்ரஜன் இருக்குது, இந்த இடத்துல 1
கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. ஸோ இப்போ மொத்தமாக 3 ப்ராடக்ட் மோல்ஸ் இருக்குது கேசியஸ் மாலிகுல். இந்த இடத்துல 2H2O இருக்குது. இந்த இடத்துல கார்பன் எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இதில் எஸ் அப்படிங்கிறது சாலிட். நம்ம எப்போவுமே திரவமோ திடப்பொருளோ எதை எடுத்துக்க மாட்டோம், வெறும் வாயு மூலக்கூறுகள் கேசியஸ் மாலிகுலை மட்டும்தான் எடுத்துக்கணும். ஸோ அப்போ 3 - 2 = 1. ஸோ அப்போ இந்த ஆன்சர் அப்படிங்கிறது தவறானது. அடுத்து ஆப்ஷன் சியை பார்க்கலாம். ஆப்ஷன் சியில் எல்லாமே கேசியஸ் மாலிகுல் தான். ஸோ அப்போ இது ஒரு டெல்டா என்ஜி வேல்யூ அப்படிங்கிறது ப்ராடக்டில் இருக்கக்கூடிய 1, 2. ஸோ அப்போ 2 ப்ராடக்ட், ரியாக்டண்ட்டில் இருக்கக்கூடியது ஒரே ஒரு மூலக்கூறு தான். ஸோ இப்போ 2 - 1 = 1. அடுத்ததாக 4வது ஆப்ஷனை பார்க்கலாம். இதில் 2CO + O2 2CO2ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல டெல்டா என்ஜியோட வேல்யூ ப்ராடக்டில் இருக்கக்கூடிய கேசியஸ் மாலிகுல் 2 மைனஸ் ஸ்டார்டிங் மெட்டீரியலில் இந்த இடத்துல 1 இங்கே 2 இருக்குது. ஸோ இப்போ 2 - 3 = -1. இப்போ ஆப்ஷன் சி அண்ட் டி ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்டா என்ஜியோட வேல்யூ அப்படிங்கிறது 0வா இல்லை. ஆப்ஷன் சியில் 1 அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ இதுவும் தவறான பதில். அடுத்து ஆப்ஷன் டியில் -1 அப்படின்னு நம்ம கிடைச்சிச்சு. ஸோ அப்போ இதுவும் தவறான பதில். ஸோ இப்போ டெல்டா ஹெச்சும் டெல்டா இயும் சமமாக இருக்கணும் அப்படின்னா டெல்டா என்ஜியோட வேல்யூ, அதாவது நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகுல் இன் ரியாக்டன்ட் அண்ட் நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகுல் இன் ப்ராடக்ட், வினைப்படு பொருட்களில் இருக்கக்கூடிய வாயு மூலக்கூறுகளின் எண்ணிக்கையும் வினை விளைபொருளில் இருக்கக்கூடிய வாயு மூலக்கூறுகளின் எண்ணிக்கையும் சமமாக இருக்கணும். இன்றைக்கி நாம் என்தால்பி அண்ட் இன்டர்னல் எனர்ஜி இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய தொடர்பு, இந்த தொடர்பில் டெல்டா என்ஜியோட மதிப்பு அதோட மாற்றம் அப்படிங்கிறது என்ன விளைவுகளை உண்டு பண்ணும் அப்படிங்கிறதையும் இது ரெண்டுத்துக்கு நடுவில் உள்ள தொடர்பையும் சில வினாக்களையும் நம்ம பார்த்தோம். மறுபடியும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.